நான் அறிவாளியாக இருப்பதன் காரணமாகத்தான் மர்க்கா சொல்லு. நான் அறிவாளியாக இருப்பதன் காரணமாகத்தான் யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? நான் தாவேகாவில் இருக்கவில்லை, நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கவில்லை, நான் அதிமுகவில் இருக்கவில்லை, நான் பாஜகவில் இருக்கவில்லை. ஏன்னா அதனால்தான் ஓப்பனிங் சீன்லயே அவமானமா. போற இடமும் போர்க்களம். அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. 2026 இளைஞர்கள் வாக்கை பெறப்போவது யார்? முதல்ல பேச தமிழக வெற்றி கழகத்தின் திரு ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. அடுத்தது சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் பேசுவாங்க. ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொல்லு பண்றிய. இந்த பார் மகனை வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் அரசியல் பணி செஞ்சாரு? எத்தனை ஆண்டு காலம் மக்கள் பணி செய்தாரு? யாரு நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. அட்லீஸ்ட் திரைத்துறையில் இருக்கும்போது நற்பணி இயக்கங்களாக ஏதாவது செஞ்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறு 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 குறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். அக்கா கனிமொழி அவர்கள் எத்தனை வருஷமாக அரசியல்ல பயணிக்கிறாங்க? ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. ஏன் அந்த சமத்துவத்தின் பால் அக்கா கனிமொழி ஐயா உங்க குடும்பத்து உறுப்பினர் தானே? நீங்க வேற யாரையும் துணை முதலமைச்சர் ஆக்க மாட்டீங்க. அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். என்னடா இழிச்சவாய பாருங்க, கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. கோபாலபுரத்தில் பிறந்தா மட்டும்தான் அங்க திரும்ப திரும்ப ஆள முடியும். நக்கல்யா அவனுக்கு. அப்படி இருக்கும்பொழுது அக்கா கனிமொழியை கூட உங்களால அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியலன்னா இங்க எங்க சமத்துவம் இருக்கு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சரி, கூட்டணி கட்சிகளை வைத்து தானே நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரீங்க. கூட்டணி கட்சிகளுடைய உழைப்பை சுரண்டி தானே நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரீங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அப்ப அந்த கூட்டணி கட்சிகளுக்கான அங்கீகாரத்தை கூட தர மறுப்பது ஏன்? வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. அந்த கூட்டணி கட்சிகளுக்கான ஆட்சியில் அதிகாரத்துக்கு பங்கு கொடுக்க முடியாம நிலையில நீங்க இருக்கிறது ஏன்? டேய், அவன் ஒரு ரொட்டி கூட தீவிர மாட்டேன்டா. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா? இப்ப அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் மட்டும் எனக்கு கேக்குது. தம்பி, எங்களுக்கு போராட்டத்துக்கே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்க இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்குறது? ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மேடையிலேயே பேசியிருக்காரு, நாங்க மதச்சார்பு பேரணி நடத்துறதுக்காக அனுமதி கேட்டோம், இந்த அரசாங்கத்து அதிகாரிகள் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. என் பாடி கண்டிஷன் தெரியாம எங்க அண்ணன் ஏதாவது பஞ்ச டைலாக் பேசிடுறான், கடைசியில அவஸ்தைப்படுறது நான் தான்டா. எல்லா நெருக்கடியையும் தாண்டி நெருப்பாற்றில் நீந்தி கொள்கைக்காக நிற்கிறோம். நாற்காலிக்கும் திருமாவுக்கும் எப்போதும் பொருத்தமில்லை போலும். எல்லா நெருக்கடியையும் தாண்டி நெருப்பாற்றில் நீந்தி கொள்கைக்காக நிற்கிறோம். மொத்தத்தில் வேண்டாம் என மறுத்தாலும் நாற்காலி திருமாவளவனை விடாது துரத்திக் கொண்டே இருக்கிறது. பிஜேபியோட சமரசம் பண்ண எவ்வளவு நேரம் ஆயிடும்? எல் முருகனை வந்து ஒன்றிய அமைச்சராக்க தெரிந்த பாஜகவுக்கு எங்க தலைவர் போனா பொறுப்பு கொடுக்க மாட்டாங்களா? நானா? என்ன கொடுத்துற நீ? உங்களால முடியும். இடம் கிடைக்காதா? மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? விசிகாவுக்கு கதவை மூடிட்டோம், விசிகா தட்டினா திறக்க மாட்டோம்னு சொல்லிச்சா பிஜேபி? கழுத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற. அது போன்ற ஆளூர் ஷானவாஸ் மிக திறமையாக எல் முருகனுக்கு கொடுத்த மத்திய அமைச்சரவை எங்க தலைவர் போனா கொடுக்க மாட்டாருன்னு எதுக்கு நேரடியா பாஜக கேட்பானே. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. கலைஞர் திமுகவினுடைய தலைவராக ஒடுக்கப்பட்டவர்களிலும் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து மேலே ஒரு கட்சி தலைவராக வந்து 45 வயசுல முதலமைச்சராக. கொஞ்சம் காதை கொடுங்க. அவரா திருட்டு ட்ரெயின்ல வந்தவரு அந்த பேங்க்ல 500 கோடி தரும். அடேங்கப்பா. கொண்டாட்டி எத்தனை இருக்குன்னு அவருக்கே கணக்கு தெரியல. அப்ப சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு கணக்கு போடுங்க. எமர்ஜென்சி வருது. அன்றைக்கு 21 வயதில் இன்றைய முதலமைச்சர் எமர்ஜென்சியை எதிர்த்து ஜெயிலுக்கு போறார். பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போகாம இருக்குது. அவர் யார் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஸ்கிரீன்ல இருந்து இறங்கி வந்து எனக்கு சிஎம் பதவி வேணும்னு அவர் கேட்கல. பத்தி கூட தான் உங்க அப்பா நிறைய சொன்னாங்க. என்ன உதவாக்கற தண்டசோறு சோம்பேறினா அப்படிதானே? 50 வருட அரசியல் வாழ்க்கை, அதுல படிப்படியாக உயர்ந்து படிப்படியாக வேலை செய்து. நானா? நீங்க எவ்வளவு பெரிய டான்? டானா? ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல.
அது மட்டுமல்ல, தன்னை போலவே ஒரு மிகப்பெரிய இளைஞர் அணியை உருவாக்குகிறார், இளைஞர்களை அரசியல்மயப்படுத்துவதற்காக. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அப்புறம் உதயநிதியை பற்றி, உதயநிதியை பார்த்தா ஏன் உங்களுக்கு இவ்வளவு பயம், ஏன் உங்களுக்கு இவ்வளவு காண்டாவது? அதே கொள்கைகளை 75 வருடங்களாக பேசுகிற ஒரு தலைவராக இன்னைக்கு அவர் உயர்ந்து வருகிறார் என்பதுதான் காரணம். யாரா இவனுங்க, எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? உதயநிதி ஸ்டாலின் தான் இளைஞரோட நம்பிக்கையா? ஆனா சத்தியமா மனசுக்குள்ள சிரிச்சிருப்பீங்களா? கலைஞருக்கு முட்டு கொடுத்தீங்க, முட்டு முட்டு என்ன முட்டு, ஐயா ஸ்டாலினுக்கு அப்புறம் முட்டு கொடுத்தீங்க, முட்டு முட்டு என்ன முட்டு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் முட்டு கொடுற அளவுக்கு எங்க அண்ணன் மனுஷபுத்திரன் 3 தலைமுறையா முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. மண்டைய வச்சு அண்டா குடு. முட்டு முட்டு என்ன முட்டு, முட்டு முட்டு என்ன முட்டு. அடுத்தது அவர் எழுதக்கூடிய அந்த கவிதையோட ரிலீஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்பநிதி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? அது போல இன்பநிதிக்கு அப்புறம் அடுத்த தலைமுறை வரை நீங்க நீண்ட ஆயுள் பெற்று வாழ்ந்து இவங்களுக்கெல்லாம் கவிதை எழுதக்கூடிய சிறந்த பணியை நீங்க செய்யணும்னா அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. இன்னைக்கு ஒரு அறிவு விழா அவர் நடத்துறாரு அப்படின்னா அதுல எது பேசப்படுகிறது? சமூக நீதி, சமூக நீதி, சமூக நீதி. அப்ப அவங்க சொன்னது என்ன, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்க எப்படி பொது வீதியில் நடக்காதீங்களோ, பொது குளத்தில் நடக்காதீங்களோ, அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது. இது ஏன் நியூஸ் செவன்ல இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியர் அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக. அது கலைஞர் தான் சொன்னாரு. அது கலைஞர் தான் சொன்னாரு. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? இதை பற்றி பேசுவதற்காகத்தான் ஒரு இயக்கம் 75 வருடங்களாக தொடர்ந்து போராடி பல சாதனைகளையும் அதில் செய்திருக்கிறது. சாப்பிடுறா இளைஞர்களுக்காக இந்த அரசு என்ன செய்யுது? உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு 10 இளைஞர்களை போய் பாருங்க, அதுல 5 பேர் வந்து 5 பேர் டாஸ்மாக் வாசல்ல இருந்து வெளியில வருவான். அதுதான் உங்களுடைய ஆட்சி செய்த சாதனை. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. அதுல இன்னொரு 5 பேர், அந்த மிச்சம் இருக்கிற 5 பேரையும் போய் கேட்டீங்கன்னா எங்கேயாவது வந்து போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையாயிருப்பான். அதுவும் இந்த ஆட்சியோட சாதனை. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். எப்படி காப்பு விடாம அடிக்கிற? நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எல்லா விதமான நவீன தொழில் பயிற்சிகளையும் கொடுத்து இன்னைக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்கோம். அரசு வேலை வாய்ப்புகள் 5.5 லட்சம் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு வழங்கப்படும். ஒரு பீலா அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா. ஒட்டுமொத்தமாக 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கான முதலீடுகள் கொண்டு வரப்படும் அப்படின்னாங்க. அதே மாதிரிதான் 2 கோடி பேருக்கு நான் வேலை, 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். வருஷத்துக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை, 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். இன்றைக்கு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல கடந்த 3 ஆண்டு 2021 இருந்து 23 வரைக்குமான 3 ஆண்டு டேட்டாவை எடுத்து பார்த்தா 30,000 பேருக்கு கூட வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. டேட்டா கிடையாது. டெவலப்மெண்ட் ஒன்லி. Sure. Is the main issue. Yeah, main issue. தமிழ்நாடு இளைஞர்கள் போய் கேளுங்க. 4000 கோடி ஐயா, 4000 கோடி வண்டி எல்லாம் மிதக்குது ஐயா, மிதக்குது. துப்புனுங்க ஆச்சு, மட்டமான ஆச்சு, புறம்போக்குங்களா, விடியாதாச்சு, மயிர் மட்டாச்சானுங்களா, புறம்போக்கு நாய்ங்களா, போய் சோத்துல தின்னுங்கடா, புறம்போக்குலாம் விடுங்கண்ணா. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? அப்போ தொடர்ச்சியாக இளைஞர்களுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் போராடுகிறார். நல்ல சாவு வருமா? செத்த குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு வண்டி கிடைக்குமாடா? இளைஞர்களுக்காக துணை முதலமைச்சர் போராடுகிறார். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு வேண்டா. சென்னையில இன்றைக்கு இருக்கக்கூடிய நாள்ல இந்த மழை வெள்ளம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கறோம். நீங்க வந்து சென்னை 2.0, சிங்கார சென்னை 3.1 என்னென்னவோ பேசுனீங்களே, தண்ணி நிக்குதுங்க அப்படின்னு சொல்லி மேயர் கிட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க, நம்ம மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் வந்து 160 பகுதிகள் வந்து 100 HP கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. 4000 கோடி செலவு பண்ணதுனாலதான், 4000 கோடியை செலவு பண்ணதுனாலதான் நீ இப்ப தண்ணி இல்லாம ரோட்ல நடந்து போறீங்க. இப்படி சோறுதிக்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? எல்லா இடங்கள்லயும் மழை பெஞ்ச உடனே பம்பு செட்டு போட்டு தண்ணி எல்லாம் நாங்க இறைச்சிட்டோம். எப்படி சோறு தான் தம்பியா இல்ல வேற ஏதாவது தம்பியா? அட பாவிகளா, 4000 கோடி பம்பு செட்டு போட்டு தண்ணி இறைக்கிறதுக்கான இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. மக்களோட வரி பணம்ல 4000 கோடிக்கு பேக்கேஜ்ன்ட்டு பம்பு செட்டு போறதா 4000 கோடி பேக்கேஜா? என்ன
என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? 4000 கோடி செலவு பண்ணதுனாலதான் வீட்டுக்கு பத்திரமா போக போறீங்க. சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு சொல்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம். இல்லன்னா உங்களை படகு வச்சுதான் கூட்டு போகணும். உங்களை படகு வச்சுதான் கூட்டு போகணும். ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. திராவிட மாடல் தான் மக்களை காப்பாற்றுகிற மாடல். இந்த ஆட்சி தான் இளைஞர்களுக்கான ஆட்சி. அடி செருப்பால உட்கார வச்சு பச்சை மிளகாய் கிள்ளி தலையில தேய்ச்சுட்டு வந்தாங்க. இந்த ஆட்சி தான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க போகிறது. இந்த ஆட்சி தான் கல்வியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறது. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. இந்த ஆட்சி தான் நிச்சயமாக உலக அளவில் தமிழ்நாட்டை தலைநிவர செய்ய போகிறது. அப்போது இவர்கள் எல்லோருமே இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். ப்ரோ சூத்து மூடிட்டு கொஞ்ச நாள் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க.